விஜய் இன்னைக்கு கமலஹாசன் மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாரு. இதுல சீமான் விஜய் அடிச்சு பலன் பெற நினைக்கிறார். ஆக விஜய் ரசிகனும் தனக்கு ஓட்டு போடுவான்னு சீமான் நினைக்கிறாரு. கமலஹாசன் ரேஞ்சில் கூட விஜய் இல்லைங்கிறதா உண்மை. இது 2026 தேர்தல் முடிவு உணர்த்தும். விஜய்க்கு தப்பு என்னன்னா, நீங்க உங்க கட்சிக்காரங்கள்ட்ட தொடர்பு இல்லாம இன்னைக்கு பரிதாபமா கட்சியை செயல்பட முடியாம காலி ஆயினுக்கு. கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுங்கிறத சீமான் கேட்கிறார். விஜய் கூட்டணி போறதுக்காக எடப்பாடி பற்றி விமர்சனம் பண்ணாம இருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள்னு அடிக்கிறார். சார் சீமான் விஜய், அதாவது சீமான் இந்த விஷயத்தை எப்படி சார் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு? சீமான் எக்ஸ்ட்ரா ரொம்ப பிரில்லியண்டாக தான் சீமான் ஹேண்டில் பண்ணுறாரு. இதில் நம்பர் 1 ஸ்டாலின் தான், நம்பர் 2 சீமான், நம்பர் 3 அண்ணாமலை. ஆனால் எல்லாருமே விஜய் நமக்கு எந்த வகையிலையும் பயன்படாத சக்திங்கிறத ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆங்கிள் இருந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் சீமான் விஜயை அடித்து பலன் பெற நினைக்கிறார். அதில் ஒரு விஜயை நெகட்டிவாக பலன் பெற நினைக்கிறார். இப்போ கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளினார். பாண்டே, இதை என்னைக்காவது நீங்கள் உங்களுடைய சாணக்கியாவில் இது பண்ணியிருக்கீங்களா? சீமானுக்கு இந்த போல்ட்னஸ் தான் கமலஹாசனை தாண்டி வர வச்சுங்கிறத சொல்லியிருக்கீங்களா பாண்டே? மனச்சாட்சியோட சொல்லுங்கள் பாண்டே. சொல்லியிருக்க மாட்டீங்களே. உங்களுக்கு பப்ளிசிட்டி வரதில் எனக்கு கவலை இல்லை. நீ ஏன் தம்பி தான், உனக்கு பப்ளிசிட்டி வரது எனக்கு லாபம் தான். உன் கருத்துக்கு தான் நான் எதிரி, நீ ஏன் தம்பி, அது வேறு விஷயம். சீமான் இந்த இடத்துக்குள்ள விஜய் வேற, விஜய் ரசிகர்கள் வேறங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். கமலஹாசன் வேற, கமலஹாசன் ரசிகர்கள் வேறன்னு புரிஞ்சுக்கிட்டார். ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்கள் இல்லைன்னு கமலஹாசன் சொன்னதை கமலஹாசன் சொல்றதுக்கு முன்னாடியே பிரிஞ்சு களமாடி ஜெயித்தவர் சீமான். 2021 சீமான் போல்டா எல்லாரையும் எதிர்த்து 234 தனிச்சு கேண்டிடேட் போட்டார். 6.5% வாக்கை சீமான் எடுத்துட்டார். 6.5% ஓட்டு சீமான் எடுத்துட்டார். கமலஹாசன் 2.5 தான் எடுத்தார். இப்பவும் விஜயை எப்படி பார்க்குறாருன்னா, விஜய் ரசிகர்கள்ட்ட விஜயை பிரித்து பார்க்குறாரு. சீமான் 234 திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு கேண்டிடேட் போட்டுட்டார். சவுக்கு சங்கர் உங்கள் வெப்பில் சொல்லுங்க தம்பி, ரங்கராஜ் பாண்டே உங்கள் வெப்பில் சொல்லுங்க தம்பி அடிக்கிறாரு. அவர் எதை டார்கெட் பண்ணுறாருன்னா, 47% ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டு. அது ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான், ஸ்டாலினுக்கு ஓட்டு தான். அது 2019 தான் ராகுல் தலைமைக்கு விழுந்தது. இது ஸ்டாலின் சொல்லி விழுந்த ஓட்டு தான். தாரக கத்பட்டுக்கு உழவங்கோடு செக்மெண்ட்டில் எம்பிக்கு நின்ன விஜய் வசந்தோட ஓட்டு அதிகம். அப்போ ஸ்டாலினுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் அது. அந்த 47%த்தையும் எடப்பாடி தலைமைக்கு தேமுதிக உள்ளிட்டு கிடைச்ச 27%த்தையும், இந்த 70%த்தையும் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் அவர் போல்டா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ், இதையாவது உங்கள் வெப்பில் போடுங்கப்பா. சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கரும் என் தம்பி ரங்கராஜ் பாண்டேயும் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு 2 பேரையும் அடிக்கிறாரு. திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள்னு அடிச்சிட்டார். அப்போ அவர் எங்கே வராரு? அண்ணாவை தவிர்த்து சஞ்சீவ் ரெட்டி விபிகிரியில் கலைஞர் விபிகிரி ஆதரித்து மத்திய அரசோட ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்த கலைஞரில் இருந்து, கலைஞர் அதற்கு பிறகு இந்துஸ்தான் போட்டோ தொழிற்சாலை நெய்டாலுக்கு மாற்றப்படும் போது பேசாமல் இருந்த எம்ஜிஆரில் இருந்து, பொறுப்பு கவுனரை சென்னமணி வித்தியாசாக வெள்ளமா சத்திரியாவை பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா ஆப்சிக்யூஸா காலில் விழாத குறையா வரவேற்றதை பாண்டே நோட்டிட் வரவேற்ற ஜெயலலிதாவை மாநில உரிமை விட்டு தானே கொடுத்தாங்க. ஏங்க, இவர் மன்மோகன் சிங் இருக்கும்போது கவர்னரை கன்சல்ட் பண்ணி தான் போடணும், மாநில உரிமையாக்கும் அதுவாக்குன்னு சொன்னவங்க மோடி போட்ட பொறுப்பு கவர்னர் சென்னமேனே வித்தியாசராக வெள்ளமா நாயுடு சத்திரியா அவரை இவர் பாவம் உருவ கேள்வி பண்ண விரும்பல. அவங்க அந்த வயதிலும் அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டவங்க ஆப்சிக்யூஸா என்னை காப்பாத்துன்னு பரிதாபமாக நின்று சென்னமணி வித்தியாசராவை வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க. இவ்வளோ பெரிய வீராங்கனை, வாஜ்பாய் அரசியை கவிழ்த்தவங்க, நான் மறுக்க வரல. அந்த வீரத்துக்கெல்லாம் நான் சல்யூட் பண்ணுறேன், நமக்கு எதிராக இருந்தாலும். அந்த வீராங்கனையை மாநில உரிமைங்கிறதுல கவர்னர் நியமனத்தில் கோட்டை விட்டு நின்னாங்க. அதை தாண்டி ஸ்டாலின், எடப்பாடி
எல்லாரையும் அண்ணாவை தவிர 5 பேரையும் அடிக்கிறார். 214 விவசாய சின்னத்தை நிறுத்துறார். அப்போ விஜய் இன்னைக்கு கமல்ஹாசன் மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாரு. தினகரன் அன்னைக்கு இருந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாரு. டெல்லியை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. டெல்லி தொடர்பான செய்திகளில் டெல்லியில் எனக்கு அமித்ஷா பேசிட்டாரு, ராகுல் பேசிட்டாருன்னு மகிழ்ச்சியில் திளைக்கிறாரு. ஆனால் சீமான் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு அடிக்கிறாரு. இன்னொன்று சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டியும் பார்க்க மறந்தது. அந்த இண்டோ பாக் வாரில் பாகிஸ்தானுக்கு நதிநீரை தடுத்தது தவறுன்னு சீமான் சொன்னார். விஜய் அதுக்கு கருத்தே சொல்லலை. அப்போ மக்களுக்கு கமல்ஹாசன் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, சீமான் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாருங்கிறது மக்களுக்கு தெரியும். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவுங்கிறது சவுக்கு சங்கருக்கு தெரியாமல் இருக்கலாம். சவுக்கு சங்கர் பிரேவான ஆள் தான். தம்பிக்கு எதிராக பழிவாங்க நடவடிக்கை நடத்தப்பட்டது. அதை நான் கண்டிக்கிறேன். தம்பி இப்போ பக்கம் நிற்கிறதுல ரங்கராஜ் பாண்டையும் போல்டான ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். அவரும் இந்த ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவுங்கிறது விஜய் காங்கிரஸ் பாஜக கூட உள்ள விஷயத்தை மறுக்க முடியாமல் குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு. சீமான் காங்கிரஸையும் பாஜகவினோட ஸ்டூஜஸ் தான் திமுக அண்ணா திமுக அடிக்கிறாருங்கிறத இந்த சகோதரர்கள் 2 பேருமே வளரலை. அப்போது 70% திராவிட இயக்க ஓட்டை குறி வச்சு சீமான் போல்டா களத்துக்குள்ளே வராரு. 214 விவசாயம் விட்டுட்டார். இப்போ அவரும் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் ரசிகர்கள் கமல்ஹாசன் ரசிகர்கள் கமல்ஹாசனுக்கு ஓட்டு போடாமல் எனக்கு 21 ஓட்டு போட்டது மாதிரி விஜய் ரசிகர்கள் விஜயோட பச்சோந்தித்தனமான சுயநலமான சந்தர்ப்பவாத அரசியல் வியாபார குழப்பமான இதை ஏற்றுக்க மாட்டான். அவன் எனக்கு ஓட்டு போடுவான். அதுதான் இன்னைக்கு 10 நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் காட்டுது. அவனுக்கு விஜய்க்க சுயநல அரசியலும் தெரியும், குழப்பமான அரசியலும் தெரியும், முடிவெடுக்க முடியாத மக்கள் நலன் சாராத அரசியலும் தெரியும், அரெஸ்ட் ஆயிடுவோங்கிற அச்சத்தில் இருக்கக்கூடிய அரசியலும் தெரியும். அரசியல் வியாபாரியா விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடுனதுன்னு தெரியும். நான் 214லையும் 4 பேரையும் எதிர்த்து திமுகவையும் அண்ணா திமுகவையும் காங்கிரஸையும் பாஜகவையும் எதிர்த்து களத்தில் நிற்கிறது அவனுக்கு தெரியும். ஆக விஜய் ரசிகனும் தனக்கு ஓட்டு போடுவான்னு சீமான் நினைக்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே கொஞ்சமாவது குறைஞ்சபட்ச அறிவு நாணயம் இருந்தா விஜய் இன்னும் தேர்தலில் சந்தித்து வாக்கை நிரூபிக்கவில்லை என்பதை ஒரு வீடியோ போடவும், அறிவு நாணயம் இருந்தால் ரங்கராஜ் பாண்டே இதை செய்யவும். அல்லது நீங்கள் அறிவு நாணயமற்ற இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் பர்சன், என் தம்பி தான் ஆனால் அறிவு நாணயமற்ற ஒரு ஆள். சீமான் விஜய் வேறு, விஜயின் அபிமானமிக்க ரசிகர்கள் வேறு என்று பிரித்து விஜயின் ரசிகர்கள் எப்படி கமல்ஹாசன் ரசிகர்கள் சீமானுக்கு 2021 வாக்காளர்களாக மாறினார்களோ அதே மாதிரி விஜயின் ரசிகர்கள் விஜயின் குழப்பமான சந்தர்ப்பவாத அவரும் குழம்பி மற்றவரும் குழப்பக்கூடிய தெளிவற்ற அரசியல் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் சீமானின் தெளிவான 234 தனித்து நிற்கிறேன், 5வது முறையும் தனித்து நிற்கிறேன், நான் சுத்த வீரன் என்ற அந்த கொள்கை உறுதி கொண்ட நிலைப்பாட்டை கமல்ஹாசன் ரசிகர்கள் 21 ஆதரித்தது போல் 26 விஜய் ரசிகர்களும் ஆதரிப்பார்கள் என்று சீமான் களத்திற்குள் தெளிவாக நிற்கிறார். இதே ரங்கராஜ் பாண்டேயும் சவுக்கு சங்கரும் தங்களுடைய ஊடகத்தில் வெளிப்படுத்தி தாங்கள் நடுநிலையானவர்கள், நியாயமானவர்கள், சீமான் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் இல்லாதவர்கள் என்பதை நிரூபிப்பார்கள் என நம்புகிறேன். இதனை மற்ற வீவர்ஸும் இவர்களின் இன்டெகிரிட்டியும் ஆனஸ்டியையும் அளந்து பார்க்க சீமான் விஷயத்தில் இதனை எடுத்துக்கொள்ளும்படி நான் அன்போடு பணிவோடு பாசத்தோடு சகோதரர்களின் கிரெடிபிலிட்டியை மக்கள் முடிவு பண்ண விட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், விஜய் அவர்களை வச்சு மற்ற அரசியல்வாதிகள் தங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது ஸ்டாலின் அவர்களாகட்டும், இபிஎஸ் அவர்களாகட்டும். ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து எனக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் மட்டும் நினைக்கிறத நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. அது எப்படி சார் சொல்கிறீங்க? தெளிவாக கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன், கமல்ஹாசனால் சீமானுக்கு ஒரு லாபம் வந்த மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசன் ஒரு லாபம் வரும். இதையும் சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டியும் அவங்க ஊடகத்தில் நியாயமாக நடுநிலையோட பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மக்கள் மத்தியில் அவங்களோட நம்பகத்தன்மையை அவங்க நிலைநாட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம தம்பிமார் தானே, அவன் நம்பகத்தன்மை கிடக்கூடாதுல்ல. அதான நம்ம பாசமாக தம்பிமார்களை நம்ம அன்போடு அரவணைச்சு கேட்குறோம். விஜய் அண்ணா எம்ஜிஆரை சொன்னதும் 2 சனியங்களை தூக்கிட்டு வரான், சட்டையாக தூக்கிட்டு 3வது சனியை வரான்னு சனியன்னு ஓங்கி அடிச்சிட்டாப்புல. இது அந்த கரூர் விஷயம் நடந்த பிறகும் கூட தருமபுரி மாநாட்டில் அந்த ஸ்பீச்சை எடுத்து பார்த்தா சீமான் அடிச்சிருப்பார். சீமான் இதில் விஜய் கம்பேரிசனில் தெளிவாகிறது. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்குறார். அப்போ எல்லா பிராமணர்களும் என்கிட்ட சொல்கிறாங்க,
பாஜகவே கேட்கலங்க, சீமான் அண்ணா தான் கேட்குறாருன்னு. ரங்கராஜ் பாண்டே பிராமணர் தான் நினைக்கிறேன், பிராமணர் உணர்வெல்லாம் அவருக்கு உண்டுன்னு நினைக்கிறேன். இதை என்னைக்காவது பிராமண சமுதாயத்திட்ட சொல்லியிருப்பாரா? பாரத ரத்னா பாரதியார் தேசிய கவிஞருக்கு சீமான் தான் சீமான் அண்ணா தான் கேட்குறாருன்னு அண்ணான்னு தான் எனக்கு சேலம் பாலசுப்ரமணியாலும் சரி, ஸ்ரேயா ஸ்ரீதரனாலும் சரி, சீமான் அண்ணா பெரிய அளவில் வரணுன்னு தான் அந்த பிராமண சமூக சகோதரர்கள் சொல்கிறாங்க. பணக்கார பிராமணர்கள் ஸ்டாலின் ஆதரிக்கலாம், சாதாரண ஏழை பிராமணர்கள் சீமான் ஆதரிக்காங்கிறது தான் தெரியும். ரங்கராஜ் பாண்டே எந்த வகைன்னு நமக்கு தெரியல. இதில் விஜய் சீமான் கம்பாரிசனில் 20% வாக்கு கொண்ட தேவேந்திரர் பறையர் சமூகத்துக்காக சீமான் நிற்கிறாருங்கிறது தான் ஹைலைட். இப்போ கலைஞர் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் வந்து அதை எதிர்த்தாங்க. இதுவும் ரங்கராஜ் பாண்டேக்கும் அறிவின் மிக்க சகோதரர் சவுக்கு சங்கருக்கும் தெரியாதது அல்ல. மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு எதிர்த்தாங்க. இப்போ மோடி வந்து சப் கேட்டகரைசேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிடவிட் கொடுத்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஆதரிச்சிட்டாங்க. பாஜக ஆதரிச்சிட்டு, திமுக ஆதரிச்சிட்டு, திமுக காங்கிரஸ் ஆதரிக்குது. அண்ணா திமுக மட்டும் எதிர்த்து நின்ற சூழ்நிலையில் எடப்பாடி கொங்குல ஜெயிக்கணும்னா பேக்கிங் கம்யூனிட்டி, கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி, அவருக்கு ஜாதி, அருந்ததியர்கள் எதிராக போயிட்டாங்க. அருந்ததியர், நாயுடு, செங்குந்தர், தென் பறையர், ஈரோடு கிழக்கிலே நாம் எடுத்து கொடுத்துட்டோம். சவுக்கு சங்கரும் பிரச்சாரம் பண்ணார், எங்களுக்கு அப்பவே தெரிஞ்சு. அருந்ததியர் உள்ளொதுக்கீடை ஆதரிச்சாதான் கொங்குல சீட்டு கன்வெர்ட் ஆகும்னு எடப்பாடியும் ஆதரிச்சிட்டார். சீமான் தான் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் தப்பு, பிரியாரிட்டி ரெசர்வேஷன் தப்பு, நீங்கள் எஸ்சிக்குள்ள இடஒதுக்கீட்டில் இருந்து பறைய தேவேந்திரத்துக்குள்ள எடுத்து கொடுத்துருக்கக்கூடாது. என் மக்கள் ஒரு நெளிஞ்ச தட்டில் 4 பருக்கையை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான், அதை பிடுங்கி கொடுத்துருக்கக்கூடாதுங்கிறத சீமான் வந்து தெளிவாக பேசுகிறார். இதை சவுக்கு சங்கர் வலைவலியும் ரங்கராஜ் பாண்டே வலைவலியும் போடுவாங்கன்னு நினைக்கும். அறிவு நாணயம் உள்ளவங்க தானே அவங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான் தான் பறையர் சமூகத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தெளிவாக நிற்கிறாருங்கிறது உறுதியாகுது. விஜய் கூட்டணி போகிறதுக்காக இலவசங்களை ஆதரிக்கிறாரு. இந்த விஷயத்திலையும் எடப்பாடி கூட நிற்கிறார். கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுங்கிறத சீமான் கேட்குறாரு. விஜய் கூட்டணி போகிறதுக்காக எடப்பாடி பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சுன்னு சீமான் கேட்குறாரு. விஜய் கூட்டணி போகிறதுக்காக எடப்பாடி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறார். இதை நாணயமாக ரங்கராஜ் பாண்டே சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? என்ன ரங்கராஜ் பாண்டே மோசடித்தனம் எல்லாம் பண்ணிட முடியாது. ரங்கராஜ் பாண்டே விட்டுற மாட்டான். ரங்கராஜ் பாண்டே நேருக்கு நேர் உட்காருவோமா தம்பி, உட்காருவோமா? ஸோ சீமான் இந்த இடத்துக்குள்ள விஜய் கம்பாரிசனில் வளர்றார். அடுத்து கோனேரிக்கு பொன் கோன் கோட்டைன்னு செஞ்சி கோட்டையை சீமான் சொல்கிறார். அதை மறுத்து சொல்லும்போது, ஏன்பா மராத்தி கோட்டைன்னு சொல்லும்போது பேசாமல் இருந்தவன் இப்போ கோன் கோட்டைன்னு சொல்லும்போது ஏன்பா பிரச்சனை பண்ணுறான்னு ஓங்கி அடிக்கிறார். விஜயால் இது முடியுமா? மதுரை ஏர்போர்ட்டுக்கு பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் வைக்கணும்னு ஜாதி அரசியலில் எடப்பாடி பழனிசாமி வாக்களிக்காத சமூகத்திடமும் பன்னீர் தினகரனுக்கு பயந்து சரண்டர் ஆகும்போது சீமான், அது ஒரு கோரிக்கை, ஐயா வள்ளலாருக்கணையானவர், அது வேற விஷயம். சீமான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பெயர் வைக்கணும்னு சொல்லி நாடார் தேவேந்திரர் மற்ற ஜாதிகள் ஆதரவை, முத்திரையர் ஆதரவை சீமான் படுறார். ரங்கராஜ் பாண்டே, உங்களுக்கு இது தெரியுமா? இருட்டில் இருக்கிறீங்களா? கிணட்டு தவளையா இருக்கிறீங்களா? ஒன்றுமே புரியலையா? மோசடித்தனமாக ஏதோ திட்டமிட்டு பண்ணுறீங்களா? நான் தரவுகளோட சொல்கிறேன் ரங்கராஜ் பாண்டே. அடுத்தால தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு சொல்லும்போது விஜய் படம் ஓடுறதுக்காக பேசாமல் இருக்கிறார். அப்போ இதுவும் மக்கள் மத்தியில் தெளிவாக புரியுது. பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் கேட்கும்போது விஜயும் இதில் மட்டையாகி போயிட்டாருங்கிறது மக்களுக்கு தெரியுது. எல்லாத்துக்கும் மேலா சீமான் 234 நின்று திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜகவை அடித்து ஏறி போகும்போது விஜய் குழப்பத்தின் உச்சியில் இன்னொரு கமல்ஹாசன் 2.0 இருக்காருங்கிறது மக்களுக்கு தெரியுது. அதே போல் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் நிற்காம அரசியல் வியாபாரியா லெட்டர் பேடா விஜய் இருந்தாருங்கிறதும், களத்துக்குள்ளே நின்று எண்ணி கொடு அளந்து கொடுன்னு சீமான் போல்டா நின்னாருங்கிறதும் மக்களுக்கு தெரியுது. அவர் விக்கிரவாண்டியில் வன்னியர் பறையல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மீறி களத்துக்குள்ளே வந்து அதை உடைக்க நிற்காததுனால தான் இன்னைக்கு அவரோட வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் தெளிவாக நாங்கள் எடப்பாடிக்கே ஓட்டரா போயிடுவோம்னு எடப்பாடி கூட்டத்தில் கொடியை பிடிக்கிறான். இது ரங்கராஜ் பாண்டேக்கு சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு ஒன்றும் விஜய் மேலே ஒன்றும் இல்லை, எடப்பாடி தான் அவருக்கு. கொடியை பிடிக்கிறான், பேனர் வைக்கிறான், கொடி கட்டுறான், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
சீமான் இந்த சந்தர்ப்பவாத அரசியலை விஜய் செய்தா விஜய்க்கு ரசிகர்களை தன் பக்கம் தட்டி தூக்கி 17% வாக்குக்கு உயர்றதுக்கு சீமான் வியூகம் அமைச்சு தெளிவாக செயல்படுறாரு. நான் சொன்னது ஜெயலலிதா இறந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் சொன்னது நடந்திருக்கா, ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கர் சொன்னது நடந்திருக்கான்னு ஒப்பிட்டு பார்த்தா நான் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகியிருப்பேன். 2 பேரும் பாஸ் வாங்குறதுக்கே பட்டிருப்பாங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் நாளைக்கு நான் சொல்றது நடக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லக்கூடியவன், தரவுகளோட சொல்லக்கூடியவன், ஆதாரத்தை சொல்லக்கூடியவன். சீமான் தெளிவா விஜய் அடிச்சியே ஏறுறாரு. விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ். விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை விட்டு ஓடாம களத்துல நின்ன சீமான் பெருசா, களத்துக்குள்ளே வராம அரசியல் வியாபாரியா இருந்த விஜய் கமலஹாசன் 2.0ங்கிறதை மக்கள் உணர்றான். அது மட்டும் இல்ல, கரூர்ல வந்து ஓடி போனதை மக்கள் ஒரு அவமானமா பார்க்குறான். இதெல்லாம் சீமானுக்கு ஒரு ப்ளஸ் தான். கமலஹாசன் ரேஞ்சில் கூட விஜய் இல்லைங்கிறதான் உண்மை. இது 2026 தேர்தல் முடிவு உணர்த்தும். இன்னும் சொல்கிறேன், விஜய்க்கு சகாதேவ மாதிரி அட்வைஸ் பண்ணுறேன். 234 கேண்டிடேட் போட்டு ஒரு 600 பேரை கூப்பிட்டு பேசி அவங்கள உறுதியாக கேண்டிடேட்டு நீங்கன்னு சொல்லி, இப்போ 20 லட்ச ரூபா கொடுத்தீங்கல்ல, ஒரு 50 கோடியோ 50 லட்சம் 1 கோடியோ தாரேன்னு சொல்லி என்னை நம்பி நின்றுங்க, உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கிடுவேன் இன்னும் சொல்லி அவங்கள வேட்பாளராக்கி, விலை போகாதவங்கள வேட்பாளராக்கி நின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு. அது நான் மறுக்கவே இல்லை. கூட்டம் சேர்க்கக்கூடிய யாருக்கும் 234 போட்டால் ஒரு வாக்கு வலிமை உண்டு. அது விஜய்க்கும் உண்டு, அஜித்துக்கும் உண்டு, சிவகார்த்தியனுக்கும் உண்டு, சூர்யாவுக்கும் உண்டு, எந்த ஒரு நடிகருக்கும் உண்டு. கூட்டம் சேர்க்கக்கூடிய நடிகர் 234 போட்டால் உண்டு. அது அன்னைக்குள்ள சந்தர்ப்பம், சூழ்நிலை, அரசியல் நிலைமைக்கு தக்கன கூடுதலோ குறவோ கிடைக்கும். யாருக்கும் கிடைக்காம இருக்காது. 234 போட்டு ஒரு கொள்கையை சொல்லிட்டா போதும். எல்லா கூட்டம் சேர்க்கக்கூடிய நடிகருக்கும் உண்டு, விஜய்க்கும் உண்டு. ஆனால் விஜய்க்கு தப்பு என்னன்னா, நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட தொடர்பு இல்லாமல் இன்னைக்கு பரிதாபமாக கட்சியை செயல்பட முடியாமல் காலி ஆயினுக்கு உங்களால் போட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு. இன்னொன்று, முட்டாள்கள் தான் கையில் வராத ஓட்டை ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கிறத சொல்லுவான். யாரும் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த முட்டாள்கள் யாருன்னா, அந்த முட்டாள்களோட மனச்சாட்சிக்கே நான் விட்டுறேன். அந்த முட்டாள்கள் அவங்கள உணர்ந்து கொள்ளட்டு. ஆனால் ஒரு சினிமா நடிகரால் ரசிகர் மன்றத்து மூலமாட்டு பிரச்சாரம் பண்ணி கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியும். ஒன்றுமே இல்லைன்னு சீரோன்னு சொல்ல வரல. அந்த சூழ்நிலையில் விஜய் தனிச்சு நின்னா தான் பாதிக்கும்னு, அவர் தனக்கு பிரச்சாரம் பண்ணுனா அது தனக்கு லாபம்னு எடப்பாடி நினைக்கிறாரு. எடப்பாடி அந்த இடத்துல லாபம் அடையக்கூடாதுன்னு ஸ்டாலின், அண்ணாமலை, சீமான் 3 பேரும் தெளிவாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. எடப்பாடி லாபம் அடையிட்டுன்னு சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டேயும் ஊசியை நாட்டி தலைகளாக நிற்கிறாங்க. ஆனால் விவரமான முறையில் விஜயை டீல் பண்ணுறதுனால எடப்பாடி விஜயை வச்சு பெருசாக லாபம் அடைய முடியாது. அற்ப சந்தோஷத்தை சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டேயும் ரிசல்ட் வர்றது வரை அடைஞ்சிக்கலாம். ஈரோடு கிழக்குலையும் இப்படித்தான். தம்பி ரங்கராஜ் பாண்டே களத்துக்குள்ளே போய் பெரிய ஹீரோவாக நின்னான். எம்பா நீ இங்கே போய் நிற்கிற, உன்னை இது பண்ணது தப்பு, அநீதி. சீமானு அநீதினார், நானும் அநீதின்னு தான் சொல்கிறேன். நீ ஏன்பா அங்கே போய் நிற்கிறேங்கிறது தான் நமக்கு கோரிக்கையாக இருந்தது. நம்ம சொன்னோம் 2 மடங்குக்கு மேலே ஓட்டு திமுக கூட்டணி வரணும். கடும் எதிர்ப்புன்னாரு சுமன் ஸ்ரீராமன். என்ன ஆச்சு ரிசல்ட்டு? இப்பவும் நாம் யதார்த்தமாக களத்தில் புரிஞ்சுக்கிட்டு ரிசல்ட்டை சொல்கிறோம். தமிழக மக்கள் நம்ம கிரெடிபிலிட்டியும் அறிவாங்க. நம்மளோட பெரிய வியூஸ் உள்ள சூப்பர் ஸ்டாரும் ஊடகத்தில் முத்திரை பதிச்ச தம்பி ரங்கராஜ் பாண்டேயும் யாருக்கு கிரெடிபிலிட்டி பெருசுங்கிறத உணர்வாங்க. ரவீந்திர துரைசாமிக்கு கிரெடிபிலிட்டி பெருசு. நடுநிலையான யார் வேணாலும் ஒரு வெப்பில் எடுத்து ரவீந்திர துரைசாமி சொன்னது, சவுக்கு சங்கர் சொன்னது, ரங்கராஜ் பாண்டே சொன்னதுன்னு ஒரு டேபிள் போடுங்க. இப்பவும் ரவீந்திர துரைசாமி சொல்வது, சவுக்கு சங்கர் சொல்வது, ரங்கராஜ் பாண்டே சொல்வதுன்னு 2024 லேட்டஸ்டாவில் 2024 எடுத்து பாருங்கள். ஈரோடு கிழக்கு எடுத்து பாருங்கள், பழைய ஈரோடு கிழக்கு எடுத்து பாருங்கள், விக்கிரவாண்டி எடுத்து பாருங்கள். உண்மை நிலைமை, உள்ளாட்சி தேர்தல் எடுத்து பாருங்கள். உண்மை நிலைமை என்னன்னு தெரியும். நம்ம 80% மார்க்குக்கு மேலே வாங்கியிருப்போம். இவங்க பிரச்சாரத்துக்காக பொய்யும் புரட்டியும் சொல்லக்கூடியவங்கிறதும் எக்ஸ்போஸ் ஆகும். மீண்டும் சொல்கிறேன், என் நண்பர்கள், சகோதரர்கள், அவங்களோட வெல்விஷர், அவங்க கிரெடிபிலிட்டியை பாதுகாக்கப்படணும்னு தான் ஆசைப்படுறேன். என் சகோதரர்களுக்கு ஒப்பிட்டு நான் பேசினாலும் மக்கள் உண்மையை பார்த்து அன்னப்பறவை போல் பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் பேசினேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.
audio